தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்த நிலையில் தற்போது கோவையில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனையும் நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். இந்த சோதனையோட நிறைவில் என்னென்ன முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, இது குறித்தான உங்க முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோயம்புத்தூரில் உள்ள சிவா டிஸ்டிலரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிறுவனத்தின் 1983ஆம் ஆண்டு முதல் நரசிம்மநாயக்கம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இது பண்ணாரி அம்மன் குழுமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் சரவணன் என்பவருக்கு சொந்தமானது. சிவாஸ் ஃபைன் பிராந்தி, மானிட்டர், டீலக்ஸ் பிராந்தி, கிளாசிக் கிராண்ட் ரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மதுபானங்கள் இந்த நிறுவனம் உற்பத்தி செய்கிறது. இந்த ஆண்டு உற்பத்தி சுமார் 11 மில்லியன் லிட்டர் ஆகும். இந்நிறுவனம் தமிழகத்திற்கு மிக குறைவான அளவிலே மதுபானங்களை விற்பனை செய்கிறது. மாறாக பிற மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்த பதிவெண் கொண்ட காரில் வந்த நிறுவனத்தில் அலுவலகத்தில் சோதனை தொடங்கினர். அன்றைய தினம் மாலை 6 மணி வரை அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேலும் நேற்று வரை 3 நாட்களாக நடந்து வந்தது. மேலும் 3வது நாளான நேற்று தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்த நிலையில் சோதனை முடிவில் இரவு 8 மணி அளவில் சோதனையை முடித்துக் கொண்டு கிளம்பி சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்தான விவரங்கள் விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.